ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது நல்லா காயணும். அந்த காஞ்ச பின்னாடி அதில் வடகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வடகம் வந்து புளிக்குழம்போட ஸ்மெல்லை தூக்கி விடும், அதனால் வடகம் போட்டுக்கோங்க. வடகம் போட்டுக்கிட்ட பின்னாடி வெண்டைக்காய் போட்டு நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கோங்க வெண்டைக்காவை. சில பேர் வந்து முதல்ல தனியாகவே வெண்டைக்காய் போட்டு வறுப்பாங்க, ஆனால் நான் இப்படி தான் செய்வேன். எனக்கு இப்படி செஞ்சால் தான் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் இப்படி தான் செய்வேன். வேணுன்றவங்க இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சில பேர் வெண்டைக்காய் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், இப்படி தான் செய்வேன். அடுத்தது பூண்டு போட்டு அதையும் நல்லா வணக்கணும். நாம் தனியாக எடுத்து செஞ்சால் அது ஒரு தனி ப்ரொசீஜராக வரும். அதனால் நான் இப்படி தான் எப்பயுமே செய்வேன். அடுத்தது ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்கும், நம்ம செஞ்சு முடிக்கவும் ஒரே டைமில் செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்ட பின்னாடி இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கணும், எல்ஜி பெருங்காயத்தூள் அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர் நம்ம வச்சுருப்போம், அதை சில்லி பவுடர், அடுத்தது சில்லி பவுடரும் போட்டுக்கு நல்ல ஒரு வணக்குங்க. இந்த வணக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணணும், புளியை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து புளி தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா பாருங்கள், கொதி வர்றது தெரியும் உங்களுக்கே. நல்லா கொதி வந்த பின்னாடி அதில் ஜாகரி பவுட்ரு போட்டுக்கோங்க. ஜாகரி பவுட்ரு போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இன்னும் இப்போ தனியாக இருக்கிறது இன்னும் ஒரு பாதி வரணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு.